கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தில் இந்த நாளிலும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 23ஆம் தேதி சனிக்கிழமை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை 8வது மாதம் 2025ஆம் ஆண்டிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 17வது வசனம். இந்த அருமையான ஒரு வாக்குத்தத்தம் இப்படியாக சொல்லுகிறது: என்னை சிநேகிதிக்கிறவர்களை நான் சிநேகிதிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாட்களிலே சொல்லுகிறார், மகனே மகளே, நீ அதிகாலையிலே எழுந்து என்னை தேடு என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை பாருங்கள். 2 பிரிவாக இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மோடு இந்த வார்த்தைகளூடாக இடைப்படுகிறார். முதலாவது, சிநேகிதத்தை அவர் விரும்புகிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறார். 2வது, தேடுதலை விரும்புகிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறார். இந்த 2 காரியங்களும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான காரியமாக இந்த நாட்களிலே இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலே உங்களுடைய சகோதரர்களை சிநேகிதித்து அல்லது உங்கள் பிள்ளைகளை சிநேகிதித்து உறவினர்களை சிநேகிதித்து நண்பர்களை சிநேகித்து இந்த நாட்களிலே என்னத்தை இந்த நாட்களிலே இந்த பூமியிலே கண்டீர்கள்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாருடைய சிநேகிதமும் இந்த நாட்களிலே ஒரு நாள் இந்த நாட்களிலே எல்லாம் இந்த நாட்களிலே அற்றுப்போகும். ஏனென்றால் அந்த சிநேகிதம் ஒரு நாளும் இந்த நாட்களிலே நிரந்தரம் இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் சிநேகிதிக்கிற என்ன காரியங்களாக இருந்தாலும், நேசிக்கிற என்ன காரியங்களாக இருந்தாலும், ஒரு காலகட்டங்கள் வருகிற வேளையிலே எல்லாம் நம்மை விட்டு அகன்று போகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனாலும் கர்த்தரை சிநேகிதிக்கிற வேளையிலே அந்த சிநேகிதம் ஒருபோதும் இந்த நாட்களிலே அங்கே விலகி போகாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நித்திய ஜீவனை அளிக்கிறார். அப்படியானால் தொடர்ந்து நித்திய காலமாக அவர் நம்மை சிநேகித்து கொண்டே இந்த நாட்களில் இருப்பார் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த பகுதியில், முதலாவது பகுதியிலே இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, அப்படியானால் அந்த சிநேகிதத்தை நாங்கள் எப்படியாக இந்த நாட்களிலே தொடர வேண்டுமா இருந்தால், முதலாவது நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், அதிகாலையிலே அவரை தேட வேண்டும். அதிகாலையிலே நாங்கள் அவரை தேடுகிற வேளையிலேயே, அவரை கண்டடைகிற வேளையிலே, அருமையான அன்பு பிள்ளைகளே, அந்த சிநேகிதம் இந்த நாட்களிலே நம்முடைய ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இந்த நாட்களிலே தொடரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறது, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். ஆண்டவர் நம்மை சிநேகிதிப்பாரா இருந்தால் அவருடைய நன்மை, அவருடைய கிருபை, அவருடைய மகத்துவம், அவருடைய அன்பு இந்த நாட்களிலே நம்மை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறதை இன்றைக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் இந்த நாட்களிலே சிநேகிதியுங்கள். அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாட்களிலே அவரை இன்னும் அதிகமாக இந்த நாட்களில் சிநேகிதியுங்கள். வேதம் சொல்லுகிறது, இன்னும் அதிகமாய் சிநேகிதி, இன்னும் அதிகமாய் அவரோடு இந்த நாட்களில் ஐக்கியப்படு. மனுஷன் மேலே இந்த நாட்களில் வைக்கிற சிநேகிதம் எல்லாம் இந்த நாட்களிலே ஒரு நாள் அற்று போகும். இந்த நாட்களிலே மனுஷன் நம்மை மறந்தே போவான். வேதம் சொல்லுகிறது, நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்பாதே, அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான் என்று சங்கீதக்காரன் இந்த நாட்களிலே சொல்லியிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனாலும் கர்த்தர் மேலே வைக்கிற அந்த சிநேகிதம் இந்த நாட்களிலே ஒரு நாளும் இந்த நாட்களிலே பாருங்கள், இந்த நாட்களிலே அது மாற்றப்படுவதில்லை, மறக்கப்படுவதில்லை. அருமையான அன்பு பிள்ளைகளே, முடிவு பரியந்தம் இந்த நாட்களிலே நிலைநிற்கிறது தான் இந்த நாட்களிலே அந்த சிநேகிதம் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாட்களிலே ஆதாமையும் ஏவாளையும் இந்த நாட்களிலே அங்கே ஏதோன் தோட்டத்திலே உருவாக்கி அவர்களை அவ்வளவாய் சிநேகித்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் ஆண்டவருக்கு விரோதமாய், அவருடைய வார்த்தைக்கு விரோதமாய் இந்த நாட்களிலே அவர்கள் மீறினார்கள் என்று சொல்லி அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இன்னும் ஒரு சம்பவத்தை பார்ப்போமா இருந்தால், வேதத்திலே யோவானுக்கு சுவிசேஷ புத்தகத்திலே மரியாள், மாத்தாள், லாசரு என்று அதிகமாக இந்த நாட்களிலே பாருங்கள் அந்த குடும்பம் அங்கே ஆண்டவரை சிநேகித்தார்கள். மரியாள் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து அவரையே தேடிக்கொண்டு இந்த நாட்களில் இருந்தார். ஆனால் பாருங்கள், அந்த வீட்டிலே ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்கு இந்த நாட்களிலே ஒரு காரியம் நடந்தது, ஒரு மரணம். அந்த மரணத்தின் மத்தியிலும் பாருங்கள், ஆண்டவர் இந்த நாட்களிலே அவர்கள் அவரை சிநேகித்தது நிமித்தம், அவர்கள் அவரை தேடினது நிமித்தம் அற்புதங்களை செய்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே,
மனுஷனை சிநேகிக்கிறதை விட்டுவிட்டு ஆண்டவரை சிநேகியுங்கள். அப்பொழுது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை காணுவீர்கள், குடும்பத்திலே அற்புதத்தை காணுவீர்கள். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து தேவனிடத்திலே இந்த நாட்களிலே திரும்புங்கள். அவர் மேலே இன்னும் அன்பு வையுங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.